தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகார் மாநிலத்தில் நிலத்தடி நீர் மூலம் யுரேனியம் மற்றும் பிற கன உலோகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிய ஆய்வு நடத்தப்பட்டது. பாட்னாவில் உள்ள மகாவீர் புற்றுநோய் நிறுவனம் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் இணைந்து கடந்த அக்டோபர் 2021 முதல் ஜூலை 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆய்வை மேற்கொண்டன. 17 முதல் 35 வயது வரையிலான பாலூட்டும் 40 தாய்மார்களிடமிருந்து தாய்ப்பால் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. போஜ்பூர், சமஸ்திபூர், பெகுசராய், ககாரியா, கதிஹார் மற்றும் நாளந்தா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் இதில் பங்கேற்றனர். இந்த ஆய்வின் முடிவில் மாதிரிகள் எடுக்கப்பட்ட அனைத்து தாய்ப்பாலிலும் யுரேனியம் 238 கண்டறியப்பட்டது. லிட்டருக்கு 5.25 மில்லிகிராம் அளவிற்கு யுரேனியம் கலந்திருப்பது உறுதியானது. இதில் கதிஹார் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 5.25 மில்லிகிராம் யுரேனியம் இருந்தது. யுரேனியம் கலந்த தாய்ப்பால் உட்கொள்ளும் குழந்தைகளில் 70% பேருக்கு புற்றுநோயை ஏற்படுத்தாத உடல்நலக்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தாய்ப்பாலில் எவ்வளவு யுரேனியம் இருக்கலாம் என்கிற வரம்பு உலகளவில் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. இருந்தாலும் உலக சுகாதார நிறுவனம் 1 லிட்டர் குடிநீரில் 30 மில்லிகிராம் யுரேனியம் இருக்கலாம் என சொல்கிறது. ஜெர்மனி போன்ற சில நாடுகள் 10 மைக்ரோகிராம் என்ற வரம்பை நிர்ணயித்துள்ளது. இந்தியாவில் 18 மாநிலங்களில் உள்ள 151 மாவட்டங்களில் யுரேனியம் மாசுபாடு பதிவாகியுள்ளது. பீகாரில் நிலத்தடி நீரில் யுரேனியம் செறிவு அதிகளவில் காணப்படுவதே தாய்ப்பாலில் யுரேனியம் இருக்க காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அங்குள்ள 1.7% நிலத்தடி நீர் ஆதாரங்கள் யுரேனியம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. யுரேனியத்தால் குழந்தைகளுக்கு சிறுநீரக பாதிப்பு, நரம்பியல் குறைபாடுகள், அறிவாற்றல் தாமதம் மற்றும் புத்திசாலித்தனம் குறைதல் போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இருந்தாலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் முடிவுகளை கருத்தில் கொண்டு குடிநீரின் தரத்தை கண்காணிக்கவும் யுரேனியத்தின் மூலத்தை ஆராயவும் உடனடி நடவடிக்கை தேவை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உலகளவில் கனடா, அமெரிக்கா, பின்லாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, பங்களாதேஷ், சீனா, கொரியா, மங்கோலியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் குடிநீரில் யுரேனியம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது பீகாரில் மட்டும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விரைவில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த ஆய்வுகள் நடத்தப்படும் என ஆய்வுக்குழுவினர் தெரிவித்தனர்.